Welcome to DCM class, Grade 7, Ganitha Prakash Part 2, 5th chapter, Connecting the Dotsல 5.3 தான் லேர்ன் பண்ண போகிறோம். 5.3 Visualizing Data. டேட்டா வந்து பிக்சரில் வந்து ப்ரெசென்ட் பண்ணால் நமக்கு வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுதான் நம்ம வந்து டேட்டா விஷுவலைசேஷன் சொல்லுவோம். கிளப்பிங் த காலம்ஸ். ஆல்ரெடி நம்ம வஹாம்பூருக்கு வந்து மந்த்லி ஆனியன் ப்ரைஸஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுதான் இங்கேயும் இந்த டேபிளில் கொடுத்துருக்குறாங்க. யஹாம்பூருக்கு வந்து 12 மந்த்ஸுக்கும் வந்து ஆனியன் ப்ரைஸஸ் கொடுத்துருக்காங்க. வஹாம்பூருக்கு வந்து 12 மந்த்ஸ்க்கும் ஆனியன் ப்ரைஸஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து காலம் கிராஃபில் கொடுத்துருக்குறாங்க. 2 காலம் கிராஃப்ஸ் ஃபார் திஸ் டேட்டா ஆர் கிவன் பிலோ. யஹாம்பூர் வஹாம்பூர் ரெண்டுக்குமே காலம் கிராஃப் கொடுத்துருக்குறாங்க. மந்த்லி ஆனியன் ப்ரைஸஸ் இன் யஹாம்பூருக்கு வந்து காலம் கிராஃப் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. ஹரிசாண்டல் லைனில் மந்த் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. வெர்டிக்கல் லைனில் வந்து ப்ரைஸஸ் மார்க் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்கேல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 units equal to 10 rupees ஆனியன் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. யஹாம்பூரில் வந்து ஜான்வரியில் வந்து 25 rupees. இப்போது நம்ம ஜான்வரியில் 25ங்கிறது 20க்கும் 30க்கும் நல்ல 25 இருக்குது மார்க்கிங். இங்கே ஜான்வரிக்கு நேராக நம்ம வந்து பார்கிராஃப் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். அதே மாதிரி பிப்ரவரியில் வந்து 24. அப்போது 25 கீழே கொஞ்சம் கீழே வந்து கிராஃப் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் பார்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போது ஓவராலாக நம்ம எப்படி இதை கம்பேர் பண்ணலாம்? ஜான்வரியிலேருந்து ப்ரைஸஸ் வந்து பிப்ரவரியில் ஸ்லைட்டாக குறைஞ்சிருக்கு. அப்புறம் பிப்ரவரிலேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ப்ரைஸஸ். அதுக்கப்புறம் டிசம்பரில் வந்து செப்டம்பரை விட குறைஞ்சிருக்கு, மற்ற மந்த்தை விட கூடியிருக்கு. இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணலாம் அந்த காலம் கிராஃபை. இப்போ நெக்ஸ்ட் காலம் கிராஃபில் மந்த்லி ஆனியன் ப்ரைஸஸ் இன் வஹாம்பூர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஜான்வரி மந்த் வந்து 19 rupees இருந்திருக்கு. 19 எடுத்துக்கணும், பார் வந்து ட்ரா பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரைஸ்க்கு நேரம் ட்ரா பண்ணியிருக்காங்க. இதில் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஜனவரிக்கு அப்புறம் குறைஞ்சிருக்கு, அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்புறம் குறையுது, இன்க்ரீஸ் ஆகுது, இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணலாம். We just draw the bar side by side, verify if the data in the table matches the graph below. இது வந்து சைட் பை சைட் ட்ரா பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நம்ம ப்ரைஸஸ்க்கு வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். ப்ரைஸஸ் ஆஃப் ஆனியன் இன் ருப்பீஸ், இது வந்து மந்த்து. ஸ்கேல் என்ன அப்படின்னா 1 units equal to ₹10. ஒவ்வொரு யூனிட்லையும் 10 rupees மார்க்கிங் இருக்குது. இப்போ ஜான்வரி மந்த் வந்து யஹாம்பூரில் வந்து 25 rupees, அதுவே வஹாம்பூருக்கு வந்து 19. இந்த ஜான்வரி மந்தில் வந்து ப்ரைஸ் வந்து வஹாம்பூரில் வந்து குறைய இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண முடியுது. அதுமாதிரி பிப்ரவரிலையும் வஹாம்பூரில் தான் குறைய இருக்குது, மார்ச்லேயும் குறைய தான் இருக்குது. ஆனால் ஏப்ரலில் வந்து வஹாம்பூரில் ஜாஸ்தி ஆகிடுது, யஹாம்பூரில் தான் குறைவாக இருக்குது. இது மாதிரி மேல வந்து யஹாம்பூரில் தான் வந்து ப்ரைஸ் குறைவாக இருக்குது. ஜூனில் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இது வந்து டபுள் காலம் கிராஃப்னு சொல்லுவாங்க, இல்லை கிளஸ்டர்டு காலம் கிராஃப்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு கிராஃபையுமே வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கனால நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ண முடியும். எந்த மந்தில் வந்து ப்ரைஸ் வந்து எந்த இடத்துல காஸ்ட்லியராக இருக்குது, எங்கே வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். வாட் இஸ் த ஸ்கேல் யூஸ் இன் திஸ் கிராஃப்? த ரிலேட்டிவ் ஹைட்ஸ் ஆஃப் த பார்ஸ் டெல் அஸ் வேர் த ஆனியன் ஆர் காஸ்ட்லியர் இன் ஈச் மந்த். ஒவ்வொரு மந்த்தும் எந்த இடத்துல வந்து ப்ரைஸஸ் காஸ்ட்லியராக இருக்குது அப்படிங்கிறத வந்து ரிலேட்டிவ் ஹைட்டிலேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வி கேன் ஆல்சோ விஷுவலி எஸ்டிமேட் த டிஃப்ரென்ஸ் பை ரெஃபரிங் டு த மார்க்கிங்ஸ் அலாங் த வெர்டிக்கல் லைன். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஒவ்வொரு மந்த்தும் அப்படிங்கிறத இந்த மார்க்கிங் வச்சு கூட நம்ம எஸ்டிமேட் பண்ண முடியும். எல்லா மந்த்தும் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்களே, ஸ்லாண்டிங் லைனு, டாட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து கலர் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இஸ் இட் நவ் ஈஸியர் டு கம்பேர் மந்த் வைஸ் ப்ரைஸஸ் இன் போத் பிளேசஸ்? எஸ், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. போத் பிளேசஸ்லேயும் மந்த் வைஸ் ப்ரைஸ் வந்து கம்பேர் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட் ஒன் 10, 9, 8 இந்த மாதிரி கவுண்ட் டவுன் சொல்கிறாங்க. 2, 1 டேக் ஆஃப். இதை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ராக்கெட் வந்து லான்ச் பண்ணும்போது கவுண்ட் டவுன் சொல்லுவாங்க. யூ மைட் ஹாவ் ஹர்ட் அபவுட் சயின்டிஃபிக் ப்ரோப்ஸ் லைக் Chandrayaan 3 launched in 2023 by ISRO and or the Voyager 1 launched by 1977 by NASA. சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு சந்திராயன் 3 வந்து 2023 ஐஎஸ்ஆர்ஓவில் லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி நாசாவால் 1977 வாயேஜர் 1 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்சர்வேஷனல் சேட்டிலைட்ஸு ஆரியபட்டா வந்து 1975 ஐஎஸ்ஆர்ஓ லான்ச் பண்ணியிருந்தாங்க. 1957 சோவியத் ஸ்பேஸ் ப்ரோக்ராமில் வந்து ஸ்புட்னிக் 1 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் அப்சர்வேஷனல் சேட்டிலைட்ஸு. ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட்ஸ் டு த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட்ஸும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆல் த ஸ்பேஸ் மிஷன்ஸ் ஆர் லான்ச்டு யூஸிங் ராக்கெட்ஸ். இந்த எல்லா ஸ்பேஸ் மிஷன்ஸுமே ராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. லுக் அட் த கிராஃப் பிலோ ஷோயிங் த நம்பர் ஆஃப் வேர்ல்டு வைட் ராக்கெட் லான்ச்சஸ் பை டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன். வேர்ல்டு வைடு வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ராக்கெட் வந்து லான்ச் பண்ண டேட்டா வந்து கொடுத்துருக்குறாங்க.
Share your observations. Number of worldwide rocket launches by companies, space agencies. வேர்ல்டு ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ண கம்பெனிஸ், ஏஜென்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்பேஸ் எக்ஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்கனைசேஷன், சிஏஎஸ்சி வந்து சைனாவோடது, ராஸ்காஸ்மஸ் வந்து ரஷ்யா, ஏரியன் ஸ்பேஸ் வந்து ஃப்ரான்ஸ், ராக்கெட் லேப் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் லான்ச் அலையன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஐஎஸ்ஆர்ஓ இஸ்ரோ வந்து இந்தியா, கேலக்டிக் எனர்ஜி வந்து சைனா, எக்ஸ் ஸ்பேஸ் சைனா, அதர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இது கொடுத்துருக்க டேட்டாலேருந்து 2 ஸ்டெப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸ்டெப் 1 வந்து ஐடென்டிஃபை வாட் இஸ் கிவன். இப்போ கொடுத்துருக்கிறது என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸ்டெப் 2 என்னென்னா இன்ஃபர் ஃப்ரம் வாட் இஸ் கிவன். ஃபஸ்ட்டு என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கொடுத்துருக்க டேட்டாலேருந்து என்ன நம்ம இன்ஃபர் பண்ண முடியுங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். இங்கே வந்து 3 இயர்ஸுக்கு உண்டான பார் கிராஃப் தான் கொடுத்துருக்குறாங்க. நம்பர் ஆஃப் ராக்கெட் லான்ச்சஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது எந்தெந்த இயர்லாம் கொடுத்துருக்காங்க? 2021, 2022, 2023 கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இந்த டார்க் ப்ளூ வந்து 2021, லைட் ப்ளூ வந்து 2022, இந்த ஒயிட் வந்து 2023. இப்போ இங்கே வந்து வெர்டிக்கல் லைனில் வந்து ஆர்கனைசேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹரிசாண்டல் லைனில் வந்துட்டு நம்பர் ஆஃப் ராக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1 யூனிட்ஸ் ஈக்குவல் டு 1 யூனிட்டில் எத்தனை கொடுத்துருக்காங்க? 20 ராக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதர்ஸ் வந்து எல்லாத்தையும் கிளப் பண்ணி டுகெதராக கொடுத்துருக்காங்க. வஹாம்பூரில் இருக்கிற டேட்டா வந்து மந்த் வைஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ இங்கே வந்து ஆர்டர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணாலும் அந்த மீனிங் எதுவும் மாற போகிறதில்ல இந்த டேட்டாவில். இதெல்லாம் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்க டேட்டாவிலேருந்து. இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஐ விஷ் தே ஹேட் ஷோன் கைட்லைன்ஸ் ஃபார் 5, 10 and 15 along the horizontal line. It would help in estimating the smaller numbers. இப்போ இங்கே வந்து 20 கொடுத்துருக்குறாங்கல்ல, 20 ராக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக 5, 10, 15, 0, 5, 10, 15 கொடுத்துருந்தா இன்னும் அக்யூரேட்டாக நம்பர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஸ்மாலர் நம்பர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டெப் 2, இன்ஃபர் ஃப்ரம் வாட் இஸ் கிவன். அனலைஸ் அண்ட் இன்டர்பிரட் ஈச் ஆஃப் யுவர் அப்சர்வேஷன்ஸ். ஸோ நம்ம இதை அனலைஸ் பண்ணி இந்த அப்சர்வேஷன்ஸ் வந்து இன்டர்பிரட் பண்ணணும். We can say that the USA, China and Russia are the leading rocket launching countries in the given time period. இப்போ இந்த கிராஃபில் இருந்து USA, சைனா, ரஷ்யா மூணுமே லீடிங்காக இருக்குது ராக்கெட் லான்ச்சிங்கில். SpaceX launched about twice the number of rockets in 2022 compared to 2021, and it launched about 35 more rockets in 2023 compared to 2022. அதாவது 2021 SpaceX வந்து எவ்வளோ வந்து ராக்கெட் லான்ச் பண்ணியிருக்கோ அதை விட நியர்லி டபுள் டைம் வந்து 2022 வந்து லான்ச் பண்ணியிருக்கு, நியர்லி 61. அதுவே 2023 2022 விட நியர்லி வந்து 35 மோர் ராக்கெட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கு. அதாவது இது 61 எடுத்துட்டோம்னா 61 + 35 லான்ச் பண்ணியிருக்கு. இதுலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். The number of rockets launched by Ariane Space decreased every year. ஏரியன் ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒவ்வொரு இயர்லேயும் நம்பர் ஆஃப் ராக்கெட்ஸ் லான்ச்டு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. அதாவது டிக்ரீஸிங் இயர் ஆன் இயர், பட் லென்த் ஆஃப் 2023 இஸ் ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2022. 2023 வந்து 2022 ஹாஃப் தான் இருக்குது. யுனைடெட் லான்ச் அலையன்ஸ் லான்ச்டு மோர் ராக்கெட்ஸ் இன் 2022 தேன் இன் 2021. யுனைடெட் லான்ச் அலையன்ஸ் எடுத்துக்கிட்டோம். இது வந்து 2021 விட 2022 வந்து ராக்கெட்ஸ் வந்து அதிகமாக வந்து லான்ச் பண்ணியிருக்கு. தே லான்ச்டு ஃபியூவர் ராக்கெட்ஸ் இன் 2023 தேன் இன் போத் த இயர்ஸ் 2022 and 2021. இப்போ 2023 வந்து இந்த 2 இயரை விடவே குறைவாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது நம்ம இதிலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதர் ஆர்கனைசேஷன்ஸ் லான்ச்ட் அபவுட் 25 ராக்கெட்ஸ் இன் 2023. அதர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2023 எத்தனை ராக்கெட்? நியர்லி 25 ராக்கெட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் ஐஎஸ்ஆர்ஓ இஸ்ரோலையும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 2021 2023 வந்து ஒவ்வொரு இயரும் அதிகமான ராக்கெட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐடென்டிஃபை விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் பி ஜஸ்டிஃபைட் யூஸிங் திஸ் டேட்டா. ஃபர்ஸ்ட் ஒன், ஆல் ஆர்கனைசேஷன்ஸ் லான்ச்ட் மோர் ராக்கெட்ஸ் than the ப்ரீவியஸ் இயர்ஸ். எல்லா ஆர்கனைசேஷன்ஸுமே ப்ரீவியஸ் இயர்ஸை விட அதிகமான ராக்கெட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லை. இப்போ ஐஎஸ்ஆர்ஓ எடுத்தோம் அப்படின்னா அதிகமாக லான்ச் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் இயரை விட. கேலக்டிக் எனர்ஜிலையும் அதிகமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி
ப்ரீவியஸ் விட குறையவும் செஞ்சுருக்கு. அப்புறம் ஸ்பேஸ் எக்ஸ்லேயும் ப்ரீவியஸ் இயரோட அதிகமாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் மற்ற இடங்களெல்லாம் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு ப்ரீவியஸ் இயரை விட. இது வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. செகண்ட் ஒன், ஒன்லி அன் ஆர்கனைசேஷன் ஃப்ரம் த யூஎஸ்ஏ லான்ச்டு மோர் தென் 50 ராக்கெட்ஸ் இன் எ சிங்கிள் இயர். யூஎஸ்ஏல இருக்கிற ஒரே ஒரு ஆர்கனைசேஷன் தான் 50 ராக்கெட்ஸை விட அதிகமாக ஒரு இயர்லேயே வந்து சிங்கிள் இயர்லேயே வந்து லான்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50ங்கிறது வந்து இந்த லைனுக்குள்ளேயே தான் இருக்குது. அப்போது மற்ற எல்லா ஆர்கனைசேஷனுமே அதுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸில் தான் லான்ச் பண்ணியிருக்கு. யூஎஸ்ஏ மட்டும்தான் சிங்கிள் இயர்லேயே அதை விட அதிகமாக லான்ச் பண்ணியிருக்கு. ஸோ த ஆன்சர் இஸ் justifiable. Next one, C. The total number of rockets launched by France in all 3 years is less than 40. ஃப்ரான்ஸில் லான்ச் பண்ண ராக்கெட்ஸ் வந்து 3 இயர்ஸும் சேர்த்து லெஸ் தென் 40 தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை செக் பண்ணலாம். ஃப்ரான்ஸ் எடுத்துக்கலாம். ஏரியன் ஸ்பேஸ் ஃபஸ்ட் ஒன் வந்து 20 விட கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டு 2021, 2022 வந்து 10 விடையும் கம்மியாக தான் இருக்குது. 2023 வந்து 10 விட கம்மியாக தான் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து இது 5 எடுத்துக்கலாம். ப்ளஸ் செகண்ட் ஒன் வந்து 9 எடுத்துக்கலாம். அடுத்து 20 விட குறைய எடுத்துக்கிறது வந்து 17 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆட் பண்ண என்ன வரும்? 31 வருது. இந்த 31ங்கிறது வந்து லெஸ் தேன் 40 தான். ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் ராக்கெட்ஸ் லான்ச் பை ஃப்ரான்ஸ் இன் ஆல் 3 years இஸ் லெஸ் தேன் 40 இஸ் கரெக்ட். அப்போ திஸ் இஸ் ஜஸ்டிஃபையபிள். நெக்ஸ்ட் டி, த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ராக்கெட்ஸ் லான்ச்ட் பை CASC இன் தீஸ் 3 years இஸ் அரவுண்ட் 40. CASC சைனா. இப்போ அப்ராக்சிமேட்டாக 44 எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து 40 ப்ளஸ் 30 எடுத்துக்கலாம். 114. இப்போ பை 3 போடணும் ஆவரேஜுக்கு. 38 கிடைக்குது. அரவுண்ட் 40 வந்து கரெக்டு தான். ISRO லான்ச்டு மோர் ராக்கெட்ஸ் தேன் கேலக்டிக் எனர்ஜி இன் திஸ் 3 years. இஸ்ரோவும் கேலக்டிக் எனர்ஜியும் எடுத்துக்கலாம். 2021 கேலக்டிக் எனர்ஜியை விட இஸ்ரோவில் அதிகமாக இருக்குது. அதுமாதிரி 2022 இஸ்ரோவில் அதிகமாக இருக்குது. 2023 வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ கம்பேர் பண்ணும்போது இஸ்ரோவில் தான் அதிகமாக ராக்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஜஸ்டிஃபைபிள் தான். எஃப், ரஷ்யா லான்ச்டு மோர் தென் 60 ராக்கெட்ஸ் இன் திஸ் 3 years. ரஷ்யா எடுத்துக்கலாம். 60 ராக்கெட்ஸோட அதிகமாக லான்ச் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கரெக்டானு பார்க்கலாம். இது வந்து 20 வருது. இது வந்து 20 விட கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்குது. ஸோ நம்ம 18 எடுத்துக்கலாம் அப்ராக்சிமேட்டாக. இது வந்து 17 எடுத்துக்கலாம். ஸோ இது ஆட் பண்ணால் என்ன வரும்? 55 வருது. ஸோ இது வந்து மோர் தேன் அப்படின்னா ராங். லிஸ்ட் த ஆர்கனைசேஷன்ஸ் தட் ஹவ் கன்சிஸ்டன்ட்லி லான்ச்டு மோர் ராக்கெட்ஸ் எவ்ரி இயர். இப்போ எந்தெந்த ஆர்கனைசேஷன்லாம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக முந்தின இயரை விட அடுத்த இயர் அதிகமாக வந்து லான்ச் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது முந்தின இயரை விட அடுத்த இயர் அதிகமாக இருக்கும், இந்த இயரை விட அதுக்கு அடுத்த இயர் அதிகமாக இருக்கும், கன்சிஸ்டண்ட்டாக அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் எடுத்துக்கலாம், இஸ்ரோ எடுத்துக்கலாம். இதில் வந்து முந்தின இயரை விட இங்கே அதிகமாக இருக்குது, இந்த இயரை விட அடுத்த இயர் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கேலக்டிக் எனர்ஜியும் எடுத்துக்கலாம். இதுவும் கன்சிஸ்டண்ட்டாக அதிகமாகிட்டே வருது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேஸ் எக்ஸ் எடுத்துக்கலாம். செகண்ட் ஒன் வந்து இஸ்ரோ எடுத்துக்கலாம். தேர்ட் வந்து கேலக்டிக் எனர்ஜி. மற்ற எல்லாமே வந்து ஒன்று ஈக்குவலாக இருக்குது, இல்லைன்னா ப்ரீவியஸ் இயரை விட குறைவாக இருக்குது. எஸ்டிமேட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ராக்கெட்ஸ் லான்ச்டு வேர்ல்டு வைட் இன் 2023. இந்த லைன் வந்து 100, இது வந்து 80, இது 60, இந்த லைன் வந்து 40, இது 20, இது 0. ஒவ்வொரு ஒயிட் பாரும் தான் வந்து 2023 வந்து மென்ஷன் பண்ணுது. அப்போது இந்த வேல்யூ என்னவாக இருக்க முடியும்? இது அப்ராக்சிமேட்லி 98 இருக்க முடியும். இந்த வேல்யூ எப்படி என்னவாக இருக்க முடியும்? 40க்கும் 50க்கும் நடுவில் இருக்குது. ஸோ இதை 45 எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து 20. இதுக்கு அடுத்தது வந்து இந்த இடம் வந்து 0க்கும் 10க்கும் நடுவில் இருக்குது. ஸோ இதை வந்து 5 எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து 10 விட ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ 12 எடுத்துக்கலாம். இது வந்து 4, இது வந்து நியர்லி 10 இருக்குது. ஸோ 10, இதுவும் 10 எடுத்துக்கலாம். 9 எடுத்துக்கலாம். இது வந்து 25 எடுத்துக்கலாம். ஆட் பண்ணலாம். ஸோ 238 வருது ஆட் பண்ணால். இப்போ 200 to 400 ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். இந்த கிராஃபை பார்த்ததுக்கப்புறம் நமக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து அரைஸ் ஆகலாம். எதனால் யூஎஸ்ஏ வந்து இத்தனை ராக்கெட்ஸ் வந்து அவங்க வந்து மற்ற கண்ட்ரிஸை விட அதிகமாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படலாம். ஆர் வி மைட் பி ஈகர் டு லுக் அவுட் த டேட்டா ஃப்ரம் ப்ரீவியஸ் அண்ட் லேட்டர் இயர்ஸ். இது தவிர உங்கள் கிராஃபை பார்த்தோன்னே வேறு என்னெல்லாம் உங்களுக்கு க்யூரியஸாக இருந்துச்சு இந்த மாதிரி Summer and winter at the same time. The tables below show
Data related to weather in two cities in different countries. The numbers given are in hours. Can you guess what the data might be related to? ஹவர்ஸை வந்து நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. இது என்ன டேட்டாவாக இருக்கும்? இப்போ சிட்டி 1ல் வந்து ஜான்வரி டு டிசம்பர் வந்து டேட்டா கொடுத்துருக்குறாங்க, நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். சிட்டி 2ல் வந்து ஜான் டு டிசம்பர் வந்து நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் டேட்டா கொடுத்துருக்குறாங்க. The data shows the monthly hours of daylight in these two cities over the year. 1 இயருக்கு வந்து இந்த 2 சிட்டிஸ்க்கும் மந்த்லி டேலைட் ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. Based on this data, a clustered bar graph showing the average daylight hours per day in each month is given below. இந்த clustered bar graphல என்ன கொடுத்துருக்குறாங்க? 2 சிட்டிஸ்க்கும் டேலைட் ஹவர்ஸ் வந்து பர் டே வந்து ஒவ்வொரு மந்த்லையும் கொடுத்துருக்காங்க. This average is obtained by dividing the monthly daylight hours by the number of days in the month. Monthly daylight hours வந்து ஒரு மந்த்தில் எத்தனை டேஸ் இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணி தான் இந்த ஆவரேஜ் வந்து கிடச்சிருக்கு. ஆவரேஜ் டெய்லி சன்ஷைன் ஹவர்ஸ் இன் 2 cities. இப்போ ஆவரேஜ் டெய்லி சன்ஷைன் ஹவர்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டெப் 1 வந்து என்ன அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த கிராஃப் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஹரிசாண்டலாக வந்து மந்த்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 1 இயரில் இருக்க 12 மந்த்ஸும் கொடுத்துருக்குறாங்க. வெர்டிக்கலாக இங்கே நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் பர் டே கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஜான்வரி மந்த்து வந்து டேலைட் எத்தனை ஹவர்ஸ் இருக்கும் பர் டே அப்படின்னா அந்த ஜான்வரியில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் எவ்வளோ டேலைட் இருந்தோ அதை ஃபுல்லாக ஆட் பண்ணி ஜான்வரியில் இருக்கிற நம்பர் ஆஃப் டேஸால் டிவைட் பண்ணி நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் பர் டே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. சிட்டி 1க்கு வந்து ஆரஞ்சு கலர் பார், சிட்டி 2க்கு வந்து ப்ளூ கலர் பார் கொடுத்துருக்குறாங்க. ஸ்கேல் வந்து என்ன அப்படின்னா 1 units ஈக்குவல் டு 5 hours. ஜூன் மந்தில் தான் சிட்டி 1க்கு வந்து ஹையஸ்ட் டேலைட்டு இருக்குது. ஜூன் மந்த்து தான் சிட்டி 1க்கு வந்து ஹையஸ்ட் வேல்யூ இருக்குது. அதே ஜூன் மந்த்துக்கு தான் சிட்டி 2க்கு வந்து லோயஸ்ட் வேல்யூ இருக்குது. ஸ்டெப் 2 வந்து இந்த கிராஃப் வந்து இன்ஃபர் பண்ணணும். அனலைஸ் அண்ட் இன்டர்பிரட் ஈச் ஆஃப் யுவர் அப்சர்வேஷன், ஷேர் அப்ரோப்ரியேட் சம்மரி அண்ட் கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்சர்வ் பண்ணி நம்ம சொல்லலாம். சிட்டி 1க்கு வந்து ஆவரேஜ் டேலைட் ஹவர்ஸ் ஜான்வரியிலேருந்து என்ன ஆகுது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்க்ரீஸ் ஆகி ஜூன் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது ஜூனுக்கு அப்புறம் ஜூலைலேருந்து டிக்ரீஸ் ஆகுது. ஆவரேஜ் டேலைட் ஹவர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதாவது ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டேலைட் பர் ஹவர்ஸ் வந்து சிட்டி 1க்கு வந்து ஜான்வரிலேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்க்ரீஸ் ஆகி ஜூனில் வந்து ஒரு 17 to 18 ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்த மந்த்லேருந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. டிக்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட 6 ஹவர்ஸ்க்கு வந்து குறைஞ்சிருது டிசம்பர் மந்த். இப்போ அதுவே ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டேலைட் பர் ஹவர்ஸ் வந்து சிட்டி 2க்கு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஜான்வரிலேருந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து ஜூனில் வந்து கிட்டத்தட்ட 9 ஹவர்ஸ்க்கு வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்து டிசம்பர் மந்தில் வந்து ஹையஸ்ட்டாக 15 ஹவர்ஸ்க்கு வந்துடுது. சிட்டி 1க்கு உண்டான மேக்ஸிமம் வேல்யூ வந்து சிட்டி 2க்கு உண்டான மேக்ஸிமம் வேல்யூ விட அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சிட்டி 1க்கு உண்டான மினிமம் வேல்யூ வந்து சிட்டி 2க்கு உண்டான மினிமம் வேல்யூ இருக்கு இல்லையா, அதை விட குறைவாக இருக்குது. மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ சிட்டி 1க்கு வந்து சிட்டி 2வோட லெஸ்ஸாக இருக்குது. சிட்டி 1க்கு ஜூனில் வந்து கிட்டத்தட்ட மேக்ஸிமம் டேலைட் ஹவர்ஸ் வந்து 24 ஹவர்ஸில் ஒரு டேயில் வந்து மேக்ஸிமம் ஹவர்ஸ் வந்து இருக்குது. அதுவே டிசம்பரில் வந்துட்டு 24 ஹவர்ஸில் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. இது ஒரு 3/4 டே இருக்குது. இது வந்து 1/4 டே இருக்குது. ஆவரேஜ் டேலைட்டு வந்து சிட்டி 1ல் ஜூன் மந்த்து வந்து 3/4 ஆஃப் த டே வந்து இருக்குது. அதுவே டிசம்பரில் வந்து 1/4 ஆஃப் த டே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த டேட்டாவிலேருந்து இந்த கிராஃப்லேருந்து இன்ஃபர் பண்ணியிருக்கிற பாயிண்ட்ஸ். டஸ் திஸ் கிவ் சம் ஐடியா ஆஃப் வேர் தீஸ் 2 cities ஆர் லொக்கேட்டட்? இந்த 2 சிட்டிஸும் எங்கே இருக்குங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த கிராஃபை பார்த்து. City 1 and City 2 are located away from the equator in the northern and southern hemispheres. ஈக்குவேட்டர் வந்து இங்கே இருக்குது. சிட்டி 1 ஹெல்சிங்கி அப்படிங்கிறது ஃபின்லாண்டில் இருக்குது. அது வந்து இங்கே இருக்குது, நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. அதுவே சிட்டி 2 வெல்லிங்டன் நியூசிலாண்டில் இருக்க வெல்லிங்டன்கிற சிட்டி வந்து இங்கே இருக்குது, சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. இப்போது ஜூன் மந்த்து வந்து சன்னை நோக்கி வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வந்து லேசாக டில்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் ஹெல்சிங்கிக்கு வந்து அதிகமான டேலைட் வந்து கிடைக்கும். சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து குறைவாக கிடைக்கும், வின்டர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான் இதுலேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. The inverted seasonal daylight pattern is due to the city's location in opposite hemisphere. இது நார்தர்ன் ஹெமிஸ்பியர், இது சதர்ன் ஹெமிஸ்பியர்.
The large variation in the data is because they are away from the equator. ஸோ இதுலேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது ஆப்போசிட் ஹெமிஸ்பியர்ஸில் இருக்கிறதுனால இன்வெர்டட் சீசனல் டேலைட் பேட்டர்ன் வந்து கிடைக்கிது. இஸ் there anything more that you wish to explore? I got to know that during summer near the poles one can see the sun even at midnight. இந்த பொண்ணு சொல்கிறா சம்மரில் வந்து போல்ஸ்க்கு வந்து நியர்பை மிட்நைட்டில் கூட சன் தெரியும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ இந்த பையன் சொல்கிறான் வெரி இன்ட்ரெஸ்டிங், இஃப் யூ ஆர் தேர் அட் தட் டைம் வி கேன் கோ சைட் சீயிங் ஈவன் அட் மிட்நைட். அப்போ மிட்நைட் கூட சைட் சீயிங் போகலாம் சன் வந்து இருந்தது அப்படின்னா அப்படின்னு சொல்கிறான். த மிட்நைட் சன் அட் ஆந்தோயா நார்வே. நார்வேயில் இருக்கிற ஆந்தோயாங்கிற பிளேஸில் வந்து மிட்நைட் சன் இருக்குது. நைட்டு கூட சன் வந்து தெரியும். ஆல் இட் டேக்ஸ் இஸ் எ மினிட். ஹாவ் யூ எவர் மிஸ்ட் வாட்சிங் கிரிக்கெட் மேட்ச்? யூ கேன் கேட்ச் அப் இன் எ மினிட் பை லுக்கிங் அட் எ கிராஃப். யூ மைட் ஹவ் சீன் கிராஃப்ஸ் லைக் த ஃபாலோயிங் ஒன். இப்போ நீங்கள் கிரிக்கெட் மேட்ச்சை வந்து என்னைக்காவது மார்ச் மிஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படி மிஸ் பண்ணால் கூட இந்த கிராஃபை பார்த்தே நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஓவர்ஸ், இது வந்து ரன்ஸ் பெர் ஓவர். த ஹரிசாண்டல் லைன் லிஸ்ட் த ஓவர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் வந்து ஓவர்ஸ் கொடுத்துருக்காங்க, எத்தனை ஓவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வெர்டிக்கல் லைன் இண்டிகேட்ஸ் அ ரன்ஸ் ஸ்கோர்ட் இன் ஈச் ஓவர். வெர்டிக்கல் லைன் வந்து ஒவ்வொரு ஓவர்லேயும் எவ்வளோ ரன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. த கிராஃப் ஷோஸ் த நம்பர் ஆஃப் ரன்ஸ் ஸ்கோர்ட் பெர் ஓவர் அஸ் எ டபுள் பார் கிராஃப். இப்போ டபுள் பார் கிராஃப் மூலமாக ஒவ்வொரு ஓவர்லேயும் எவ்வளோ வந்து ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஈச் பார் கரஸ்பாண்டிங் டு எ டீம். லெட் அஸ் கால் தம் த ப்ளூ டீம் டினோட்டட் பை ப்ளூ அண்ட் த ரெட் டீம் டினோட்டட் பை ரெட். ரெண்டு டீம், ப்ளூ டீம் இருக்காங்க, ரெட் டீம் இருக்கிறாங்க. த ஸ்கேல் யூஸ்ட் ஃபார் ரன்ஸ் பெர் ஓவர் இஸ் 1 unit equal to 5 runs. இப்போ இங்கே வந்து ஸ்கேல் வந்து என்ன அப்படின்னா 1 unit is equal to 5 runs. இதுதான் ஸ்கேல். The circle shown on the top of the bars indicate a wicket fell in that over. ஸோ இந்த சர்க்கிள் வந்து காமிச்சிருக்காங்க இல்லையா, இது வந்து ஒவ்வொரு ஓவரையும் எவ்வளோ விக்கெட் வந்து விழுந்திருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே கிராஃபில். இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே எவ்வளோ விக்கெட் விழுந்திருக்கு அப்படிங்கிறது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஓவரில் எத்தனை ரன், இங்கே வந்து 2 runs எடுத்துக்கலாம். ஒரு விக்கெட் விழுந்திருக்கு ப்ளூ டீமுக்கு. அதுவே வந்து ரெட் கலர் டீமுக்கு வந்து 10 runs எடுத்திருக்காங்க, நோ விக்கெட்ஸ். இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். Answer the following questions based on the graph. First one, can we tell who battled first, who won the match? யார் வந்து பேட்டிங் வந்து ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கிறாங்க, யார் வின் பண்ணியிருக்காங்கிறது கேட்டிருக்காங்க. கிராஃபை பார்த்த உடனே நம்மளால் சொல்ல முடியாது இது வந்து யார் பேட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம கால்குலேட் பண்ணி தான் சொல்ல முடியும். இப்போ இந்த ப்ளூ டீமை வந்து தனியாக ஒவ்வொரு ஓவர்லேயும் எவ்வளோ ரன்ஸ் அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி ரெட் டீமும் ஒவ்வொரு ஓவர்லேயும் எவ்வளோ ரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அப்ராக்சிமேட்டாக ஆட் பண்ணி கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணி கம்பேர் பண்ணி யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். செகண்ட் கொஷின், how many runs did the blue team score in over 12? இப்போ ப்ளூ டீம் எடுத்துக்கலாம். 12th ஓவரில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ 12th ஓவர் இங்கே இருக்குது. அதில் ப்ளூ டீமோட ஸ்கோர் என்ன? ப்ளூ டீமோட ஸ்கோர் வந்து ப்ளூ பார் வந்து இங்கே இருக்குது, 15க்கு நேரம் இருக்குது. ஸோ ஓவர் 12 வந்து ப்ளூ டீம் ஸ்கோர் பண்ண ரன்ஸ் வந்து 15. இன் விச் ஓவர் டிட் த ரெட் டீம் ஸ்கோர் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் ரன்ஸ்? இப்போது ரெட் இருக்கிறதுலே லீஸ்ட் வந்து எங்கே இருக்குது? இருக்கிறதுலே சின்ன பார் வந்து இதுதான் இருக்குது. ஸோ இந்த 4th ஓவரில் தான் ரெட் டீம் வந்து இருக்கிறதுலே கம்மியான ரன்ஸ் வாங்கியிருக்கு. இன் பிட்வீன் 0 to 5. எத்தனாவது ஓவரில்? 4th ஓவர். Is it easy to tell the target set by the team batting first? பேட்டிங் வந்து யார் ஃபஸ்ட்டு பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம கிராஃப் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் நோ. ஸோ இதுவரை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஃபிகர் இட் அவுட் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.